ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சமையலில் பாருங்கள், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான ஒரு பிரியாணி செஞ்சுருக்கோம். பார்த்தாலுமே தெரியும்னு நினைக்கிறேன். காராமணி பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே சிக்கன், மட்டன் இதிலெல்லாம் செய்கிற நமக்கு, வெஜ்ஜு இதெல்லாம் செய்கிற நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி செய்யணுன்ட்டு ஐடியா பண்ணி இந்த பிரியாணி செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது கூட. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு இது சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குற ஒரு டிஷ்ஷு தான். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க கூட. அந்தளவுக்கு காரம் இருக்காது. அதே மாதிரி இந்த பயிரெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூட. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி எப்படி செய்யலான்றத நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் நைட்டே 1/4 கிலோ காராமணியை ஊற வச்சு நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த தண்ணியோடவே வேக வைக்க போகிறோம். ஏன்னா அந்த சத்தெல்லாம் தண்ணியை வேக வச்சு கீழே ஊற்றிட்டோன்னா சத்தெல்லாம் போயிடும். அதனால தான் நான் தண்ணியோடு ஊற வச்சு அப்படியே வேக வைக்கலான்னு சொல்கிறேன். இப்போ அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது இல்லையா, பாத்திரம் பத்தாது. ஸோ அதனால் நிறைய வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். தண்ணியை வேக வச்சு கீழே ஊற்றிடாதீங்க. உப்பு நான் கம்மியாக தான் போட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் டீ அடுப்பில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த டீயை இறக்கிட்டு ஓரமாக வச்சிடலாம். நம்ம இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் ஒரு 5 முட்டை நான் வேக வைக்க போகிறேன். பிள்ளைங்களுக்கு சைட் டிஷ் தேவை இல்லையா, அதனால் ஒரு 5 முட்டை நான் அந்த தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பெரியவங்க அப்பத்துலேருந்து போட்டதுனால பழகிடுச்சு. சில பேர் போடுவீங்க, சில பேர் போட மாட்டீங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இந்த முட்டை வெந்து நல்லா இந்த மாதிரி வீரல் விட்ருக்கு பார்த்திங்களா, முட்டை ஓடெல்லாம் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இந்த காராமணியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம். அது வேகட்டும் அதுக்குள்ளே. இப்போ ஒரு கடாய், பெரிய கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்குங்க. பட் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா அது கலர் கொடுக்காது, அந்த ஸ்மெல் இருக்காது. அதனால தான். ஸோ இப்போது எண்ணெய் நல்லா சூடான உடனே பட்டை வகைகள் போட்டுக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துருக்கேன், சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கீரி போட்டிருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா வதக்கும் போது வெடித்து மூஞ்சியில் எண்ணெய் தெரிக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு கலரும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ஓரளவுக்கு டார்க் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை ஃபுல்லாகவே போட்டோம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி. ஏன் இதை எண்ணெயில் சேர்க்குறேன்னா, பிரியாணிக்கு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணாததுனால இது நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்னதாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதக்கினதுக்கப்புறமா புதினா இலைகளும் அதே மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நான் எண்ணெயில் வதக்குவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக நீங்கள் எப்போவுமே ரெகுலராக செய்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளி போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி கூடவே உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம இப்போது வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா தக்காளி சூப்பராக குழஞ்சி வந்துடணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது கூடவே பாருங்கள் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு அரை கப்பு, சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு தயிர், ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளியை இப்போ நல்லா குழைய விட போகிறோம். பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி வரணும். ஸோ நான் எல்லா பிரியாணியும் இப்படி தான் செய்வேன். ஸோ இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த காராமணி வேக வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நான் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கீழே கொட்டாமல் இதிலையே ஊற்றிக்கிறேன். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. எனக்கு அந்த வேக வச்ச தண்ணி ஒரு 2 டம்ளர் தான் வந்தது. மீதி 1 டம்ளர் நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா இந்த தண்ணி சலசலன்னு கொதிக்கும்போது நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் என்ன பண்ணால் கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம். அந்த பாஸ்மதி ரைஸு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது எந்த விதமான பிரியாணி இருந்தாலும் இதே ஸ்டைலில் நீங்கள் சென்னா போட்டும் செய்யலாம். வெஜ் பிரியாணி இந்த ஸ்டைலில் செய்யலாம். சிக்கன் கூட செய்யலாம். பட் மட்டன் மட்டும் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் செய்வேன். அது ஒரு நாள் வீடியோ போடுறேன். இப்போ இந்த டிஷ்ஷு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ஆப்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இது தண்ணியெல்லாம் நல்லா வெந்து, அந்த அரிசியெல்லாம் வெந்து தண்ணி ட்ரை ஆகி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த காராமணி எல்லாத்தையுமே இதில் போட்டுக்க போகிறோம். நான் வந்து பாதி தான் போட்டேன், பாதி வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலான்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு டப்பாவில் போட்டு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டுருவேன். இப்போ பாருங்கள் நான் மீதி பாதி இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இப்போ தம் போட போகிறோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெயிட் வச்சு இதை அப்படியே விட்டுட்டோன்னா அடுப்பை சிம்மில் வச்சு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி, இந்த காராமணி பிரியாணி ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் வீட்டு அரிசியில், ஈவன் ரேஷன் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். இதே மெத்தடில் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா அடி பிடிக்காமல், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக நம்மளுக்கு இப்போது காராமணி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதை அப்படியே பிளேட்டில் வச்சு சாப்பிட கொடுக்க வேண்டியதான். அதுக்கு கூட தயிர் பச்சடி செஞ்சேன். முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது சாப்பிட கொடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.